பண்ணதுக்கு சிரிக்காம வேற என்னடி பண்ணுவாங்க? கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? நானே டென்ஷன் இருக்க, நீ வேற. சரி சரி, ஓகே ஓகே. ஆமா, நைட்டு 12 மணிக்கு எந்திரிச்சு போய் லகன்ல வேற ஏன் இப்படி அலங்கோலம் பண்ணி வச்ச? சந்திரிகா, இங்க பாரு, ஒரு ஒருத்த பொறுமையா இருப்பேன், இல்லைன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான். நம்ம சொல்லிட்டேன், என்னை பத்தி நல்லாவே உனக்கு தெரியும். சரி ஓகே, சாரி சாரி. சொல்லு, எதுக்கு எல்லாம் பண்ண? என்னதான் நடந்தது அதையாவது சொல்லு. எனக்கே தெரியாம ஏதோ ஒரு விஷயம் பிளான் பண்ணிருக்கேன், அதை எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன், அது மொக்கையே முடிஞ்சிருச்சு, அப்படிதானே? என்ன அப்ப நீ என்ன சொல்ல வர? ஆமாரோடி, நீங்க நம்பலையா? நிஜமாதான். அவன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப்பா இருக்கான்ல. இவங்க 2 பேரும் பிசினஸ் பொறுப்பு அப்படி இப்படின்னு இருக்கானுங்க. ஆனா அவன் இன்னும் சுடித்தனத்தோட கடைக்குட்டியில வீட்டில் கொஞ்சம் செல்லம் வேற. அதனால அம்மா அப்படிதான் முடிவு பண்ணியிருக்காங்க. புரியலையே. அம்மா அப்படிதான் சொன்னாங்க. அதாவது காலையில் எழுந்து பூஜைலாம் பண்ணி காஃபிலாம் போட்டு, அதாவது எழுந்திரிக்க முன்னாடியே அவங்க எல்லாமே முடிச்சு ரெடியாக இருப்பாங்கல்ல ட்ரெடிஷ்னலாக. அதாவது எப்படி சொல்கிறது? புரியுது புரியுது. ஒரு அப்பாவே பிள்ளைய உங்கள் அம்மா கெடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க, அப்படித்தானே ரவுடி? எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஆசை ட்ரெடிஷ்னலாக இருக்கணும்னு சொல்லிட்டு. அதனால தான் இனியனுக்கு சூஸ் பண்ணலான்னு இருக்காங்க. கண்டிப்பாக எங்கள் அம்மா இனியனுக்கு சூஸ் பண்ண போகிற பொண்ணு கண்டிப்பாக ட்ரெடிஷ்னலோடு இருக்கணும். அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு பூஜைலாம் பண்ணி, அதாவது சமையல்லாம் பண்ணி வாசலாம் தெளிச்சு கோலெல்லாம் போட்டு. ஐயோ, எங்கள் அம்மா என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க, எனக்கு ஒரு நாள் இப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. போங்கம்மா அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஏன்னா அம்மா கண்டிப்பாக இனியனுக்கு அப்படி ஒரு பொண்ணெல்லாம் தேடிட்டு இருக்காங்க. ஓஹோ, இப்படி ஒரு கதை இருக்கா? இது நம்மளுக்கு தெரியாமல் போச்சே. ஸோ ட்ரெடிஷ்னல் வந்து ஆன்ட்டிக்கு ரொம்ப பிடிக்குமா? மாறிட வேண்டியதா? நம்மளுக்கு தான் கை வந்த கலையாச்சே. நான் கூட புதுசாக தான் கற்றுக்க போகிறேன், எனக்குன்னு தெரியாது. கண்டிப்பாக ஆன்ட்டி மனசில் இடம் பிடிக்கிறேன். இது ரொம்ப சிம்பிள். இனியன் மனசில் இடம் பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஆன்ட்டி மனசில் இடம் பிடிக்கணும். இங்கே ஆன்ட்டி வச்சது தான் எல்லாமே. ஆன்ட்டி சொன்னால் இனியன் கேட்பாங்க. ஸோ ஆன்ட்டிக்கு தூண்டில் போட வேண்டியதான். இது என்ன பெரிய விஷயமா? என்ன, எப்பயும் காலைல 10 மணிக்கு தான் தூங்கி எழுந்திருப்பேன். கொஞ்சம் சீக்கிரமாக 3 மணிக்கே தூங்கி எழுந்துட்டு எல்லா வேலையும் பண்ணிட வேண்டியதான். இவ்வளோ சிம்பிளான விஷயமா? எனக்கு ரொம்ப ஈஸி. கூடிய சீக்கிரத்துலேயே ஆன்ட்டி மீனை என் வல்ல சீக்கிரம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அவ்வளோ சொன்னான்னு சொல்லிட்டு நீ இந்த மாதிரி பண்ணியா? அது வந்து ஏண்டி கொஞ்சமாக எனக்கு மூளை இருக்கா இல்லையா? அந்த ஆன்ட்டி எப்படி இருக்காங்க? அவங்க எப்படி ட்ரெடிஷ்னலாக விரும்புவாங்க? சரி, அதை விடு. சரி, அந்த பிளான் பண்ணியே அதை என்கிட்ட சொன்னியா? நான் பெட்டர் ஐடியா கொடுத்துருப்பேன்ல. இல்லை இதோட சூழ்ச்சி இருந்தாலும் உன்ட்ட சொல்லியிருப்பேன். அதை விட்டுட்டு தேவையில்லாம உன் வலையில போய் சிக்கிட்டேடி. இப்போ பாரு எவ்வளோ பெரிய அசிங்கம் ஆயிடுச்சு. ஏதோ ஒன்று செய்ய போய் எப்படியே முடிஞ்சிருச்சு. பிளான் பண்ணதெல்லாம் கரெக்டு தான், டைமிங் தான் மிஸ் ஆயிடுச்சு. எது? இங்கே பாரு, சிரிச்சா கோவப்படுறேன். அப்புறம் என்னால் சிரிக்காம இருக்க முடியல. டைமிங் மட்டும் தான் மிஸ் ஆச்சா? மற்றதெல்லாம் கரெக்டாக பண்ணி என்ன? ஏண்டி பூஜை எல்லாம் எப்படி இருக்கணும், கிச்சன் எப்படி இருக்கணும், அவங்க எப்படி வச்சிருந்தாங்க, நீ என்னடி பண்ணி வச்சிருக்க? அதெல்லாம் கூட சரி, கோலம்னு ஒன்று போட்டியே. சரி, அதனடி கோலம் எப்படி இப்பெல்லாம் உனக்கு தோணுச்சு? அதில் பூ வேற. ஏன் கோலம்லாம் போட்டு பூவெல்லாம் வச்சு நீ பார்த்ததுல அதான் டெக்கரேட் பண்ணியிருப்பாங்களே. நீ சொல்றது கரெக்ட் தான். அது அழகான கோலத்துக்கு பூ டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. நீ போட்டுதான் அலங்கோலம். கொஞ்ச நேரம் விட்டுருந்தேன், அவ்வளோதான். இந்த வீட்டுக்கு யாரோ செய்வன வச்சிருக்காங்கன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இங்கே பாரு, நம்ம பண்ணியிருக்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. ஸோ கண்ணை நல்லா திறந்து பாரு, என்ன நடக்குதுன்னு நம்மளை சுற்றி. அவளுங்க 2 பேர் சொன்னானுங்களாம், இவ செஞ்சாலாம். எங்கே லாஜிக் இருக்கா என்ன? அவ எதுவும் உன்னை மாட்டி விடுறக்கா ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த வெள்ள போய் சிக்கிருக்க. எனக்கு பார்க்க அப்படிதான் தெரியுது. இனிமே நானும் கரெக்டாக ஒவ்வொரு ஸ்டெப்பா பார்த்து பத்திரமா எடுத்து வை. புரியுதா உனக்கு? இல்லடி, அதை கூட பொறுத்துக்குவேன். ஆனால் இதோ தேனை பத்தியா எவ்வளவு தைரியம் தான் அவ்வளவு பேத்துக்கு முன்னாடி கை நீட்டி அடிச்சிருப்பா. அவ கையை உடைக்காம விடக்கூடாதுரி. உனக்கு தான் ஒண்ணுமே புரியல. அவளுங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம ஒரு பிளான் போட்டோம்னா அவளுங்க வேற ஏதோ பிளான் போடுறாளுங்க. அதான் உனக்கு தெரிய மாட்டேங்குது. ஊர்ல இருக்க மணி இப்ப இருக்காளுங்க, செல்ல மாறி எப்படி எப்படியே இருக்காளுங்க. தெரியுதா இல்லையா உனக்கு? ஆடட்டும் ஆடட்டும். எத்தனை நாளைக்கு? 1 நாள் 2 நாள் அவ்வளோதானே. அப்புறம் ஊருக்கு வந்து தானே ஆகணும். அப்ப வச்சுக்கிற அவளை எவ்வளவு தைரியம் தான் கண்ணத்தில் அடிச்சிருப்பா. இப்போ அவளுங்களுக்கு நம்ம பதிலடி கொடுக்க முடியாத இடத்துல இருக்கோம். கொஞ்சம் பார்த்து தான் அடி எடுத்து வைக்கணும். சரினா, இது நம்ம இடம் கிடையாது. நம்ம இடத்துல வச்சு அவளுங்களை செய்யணும்டி. அதுதான் சிங்க எந்த பக்கம் போனாலும் இதோ இந்த வீட்டில் இருக்காங்களே இதயன், அப்புறம் மாலினி, எல்லாரும் நம்மளை விட அதிகமாக யோசிக்கிறாங்க. ஸோ இவங்களாம் இருக்க இடத்துல
இவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. இனி அடுத்த பிளான் வேற மாதிரி இருக்கணும். நான் அப்படிதான் முடிவு பண்ணியிருக்கேன். எங்க நம்ம இடத்துக்கு எப்படி இவங்க தான் இங்கேருந்து நகர மாட்டேங்கிறாங்களே. நம்ம வேணா இந்த வீட்டிலேருந்து போவோம். ஆனால் இவங்க போகிற மாதிரி தெரியல. வருவானுங்க, கவலைப்படாத. கண்டிப்பாக மறுபடி நம்ம இடத்துக்கு எல்லாரும் வருவாளுங்க. இந்துவை தான் இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கூட்டு வந்திருக்காங்க. சின்னமும் இவங்களே சேர்த்து இந்த வீட்டுக்கு மருமகளை கூட்டு வந்திருக்க மாதிரி இவங்களும் சேர்ந்து அவளோட ஓட்டிட்டு வந்துட்டாளுங்க. ஹிந்து இங்கேருந்து வராமல் அவளுங்க வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே சொல்கிறேன். ஓ, அப்போது இந்து வராமல் வரமாட்டாளுங்க அப்படி தானே? ஸோ நோ ப்ராப்ளம், ஹிந்துவை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடலாம். என்னடி உளர்ற? உளரல, உண்மையை தான் சொல்கிறேன். நடக்கும்போது நீயே பார்ப்பேன். சரி, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நீ தூங்கு, நான் அதை வரேன். இந்த நேரத்தில் எங்கே போகிறேன்? வேற ஒன்றும் இல்லை, நீ பண்ண அப்புறம் எனக்கு தலைவலியே வந்துருச்சு. அதான் குக்கை கட்ட போய் ஒரு கப் காஃபி வாங்கி குடிக்கலாமேன்னு போகிறேன். நீ படுத்து தூங்கு. ம். தேனு, உனக்கு எவ்வளோ தைரியம் தான்? அதுவும் இனி முன்னாடி எனக்கு கை நீட்டி அடிச்சிருப்பேன். சி, இன்னைக்கு ஒரே அசிங்கமாக போச்சு. உனக்கு இருக்குடி, வீட்டுக்கு போயிட்டு மொத்தமாக சேர்த்து வச்சு கொடுக்குறேன். ஐயோ, பாட்டெலாம் பயங்கரமா இருக்கு. அட்மினே, கோர்ட்டோட வேலை தானே பாக்குறீங்க? ஹாய். இந்த ஹாய்ல என்ன வில்லங்க இருக்குன்னு தெரியலையே. ஹாய். நான் கொடுத்த பால் குடிச்சிங்களா? ஏன் நீங்க பார்க்கலையா? பக்கத்தில் நின்று அதான் உங்க அன்பை வாரி வழங்கி கண்டிப்பா பாலை குடிக்கணும்னு சொன்னீங்களே. குடிச்சதுக்கப்புறம் தான் கிளாஸ் வாங்கிட்டு போனீங்க. அப்புறம் என்ன டவுட்டு? இல்லை, அது ஓகே. ஏங்க கண்ணு தெரியாதா உங்களுக்கு? நல்லா தானே இருக்கேன். எவ்வளோ நேராச்சே தூங்க போகாமல் இருக்கீங்களா? அதான் கேட்டேன். உங்க ஃப்ரெண்டு பண்ண அலப்பறையில் தூக்கம்லாம் போயிடுச்சு. தூக்கம் போயிடுச்சா? ஓகே, கேப் கிடச்சா போதுமே. இரு ஒன்று வச்சுக்கிறேன். மூஞ்ச பாரு, ட்ரெஸ்ஸும் ஆளும் பின்னாடி ஒரு நினைவு வேணா. ஐயோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா? அது வந்து அது கொன்னுடுவேன், திருந்த மாட்டேன்ல. ஏய், அப்படிலாம் இல்லடி. ஏய், ஐயோ, பால் கொட்டிடுச்சே. ஏய், கண்ணனை பொரடியில் வச்சுட்ட, பார்த்து வரமாட்டேன். நானும் கரெக்டாக தான் வந்தேன். ஆமாம், நீ என்ன இந்த அட்டத்தில் பால் கப்போடு நின்றுட்டு இருக்க? ஏன் உனக்கு தூக்கம் வரல? பேய் மணி என்ன உலாத்திட்டு இருக்க? ஏன் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ அந்த வேலை தானே பண்ணிட்டு இருக்க? ஏம்மா, உங்ககிட்ட பேச நேரம் இல்லை, முக்கியமான வேலையாக போயிட்டு இருக்கேன். முதல் தள்ளு. இது யார? ஏய், தள்ளு முதல்ல. பால் கொட்டிடுச்சு போல, சீக்கிரம் காய போது தொடச்சி எடுத்துருங்க. என்ன? ஏன் புரியல உங்களுக்கு? பாலை கீழே கொட்டிட்டீங்களா? சீக்கிரம் க்ளீன் பண்ணுங்க, இல்லைனா காஞ்சிடும்னு சொல்கிறான். சி, முதல்ல இந்த ரவுடிக்கு வந்து ஒரு பாயசத்தை போடணும். அப்போதான் சும்மா தேவையில்லாமல் அடிக்கடி குறுக்க வந்துட்டு இருக்கா. இப்போ பாரு, தேவையில்லாத வேலை எனக்கு. நான் இதை க்ளீன் பண்ணணுமா? சின்ன உனக்காக தான்டா, நீ சொல்லி பண்ணிட்டு இருக்கேன். சரிண்ணா, அப்படியே போட்டுட்டு போயிருப்பேன். சே, நான் என்ன யோசிச்சு இந்த ட்ரெஸ் போட்டு வந்தேன். இந்த ட்ரெஸ்ஸுக்குள்ள மோசே போச்சு. இப்போ வந்து தரையை தொடச்சிட்டு இருக்கேன். ரவுடி இருக்குடி, எல்லாரும் ஆட்டம் ஆடுறீங்க. எல்லாத்துக்கும் ஒட்டு மொத்தமாக சேர்த்து வச்சு ஒரு பிளான் வச்சுருக்கேன். இனி அடுத்து அதுதான். வேண்டான்னு நினச்சேன். சென்னைங்க நல்லவளாக இருக்க விட நல்லவளாக இருக்க விடுறீங்க. எப்போவுமே சந்திரிகா சந்திரிகா தான். அதுலேருந்து யாராலையும் தப்ப முடியாது. உங்கள் எல்லாத்துக்கும் என்ன சார், சைட் அடிச்சதெல்லாம் போதும். பொறுக்கி உன்னால் மட்டும்தான் எதனா முடியும். அது எப்படி? நான் வரதுக்கு முன்னாடி அவ்வளவு கல்ல போட்டுட்டு இருந்தேன். இப்போ என்ன சைட் அடிக்கிறியா? தைரியம் ஜாஸ்தி தானே? என்ன? நான் ஏன் பண்ணியதேன் என்னோட தங்கச்சியாக்கும், அப்புறம் கமலோட லவ்வராக்கும். ஸோ எல்லாரோட தைரியம் மொத்தமாக எனக்கு இருக்கும்ல. நீ நல்லா என்ஜாய் பண்ற, எனக்கு தான் திக்கு திக்குன்னு இருக்கு. அப்படியே இரு, அதான் எனக்கு நல்லது. அது சரி. அங்கே பாரு, அங்கே ஒருத்துக்கு பயங்கரமாக ஏது. அநேகமாக ஃபயர் இன்ஜின் கால் பண்ணணும்னு நினைக்கிறேன். கமல், இதெல்லாம் அவளுக்கு பத்தாதுடா, ஏதாவது பெருசாக பண்ணணும். ஏன்னா நம்மளை மட்டும் இல்லை, அண்ணியை டார்கெட் பண்ணி சின்னவங்களாம் பண்ணியிருக்கா. இப்போ கூட ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இன்னும் அன்றைக்கி ஏதோ ப்ராப்ளம் கொடுக்குறான்னு தான் நினைக்கிறேன்.
ம் பார்த்துக்கலாம் சொல்லிட்டேன்ல ஃபினிஷ் பண்ணிடலாம் விடு. என்னடி லுக்கு? ம் பார்த்தல God, ஏன் இப்படி இருக்கு? என்னாச்சு? என்னன்னு தெரியலடி, ரொம்ப நேரமாவே ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி தூக்கம் வர மாதிரி இருக்கு. என்ன அறியாம ரொம்ப டயர்டா இருக்கு. என்னாச்சு? ஏய் ஒன்றும் இல்லைடா, என்னன்னு தெரியல, கொஞ்சம் லைட்டாக டயர்டாக இருக்க மாட்டேன். மற்றவெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பயப்படாத. நான் போய் ரெஸ்ட் எடுக்கட்டுமா? இருக்கணும்லடா, அதான் நான் பார்த்தேன். சின்னடா நம்ம பண்ணதுன்னு பாலை குடிச்சான். அப்புறம் என்ன சின்ன குத்து கலட்ட நின்றுட்டு இருக்கானே, தூக்க வரணும்ல. வா போலாம். மேடம் ம் ஏன்? மேடம் என் கூட வந்தீங்கன்னா சும்மா இருக்க மாட்டீங்க, அப்புறம் நானும் சும்மா இருக்க மாட்டேன். ஸோ நீங்கள் இங்கே இருங்க, அதுதான் நல்லது. நான் போகிறேன். ஏன் லூசா நீ? அப்பெல்லாம் இல்லை. பரவாயில்ல, எல்லாரும் இருக்காங்கல்ல, இரு. ஏதோ டயர்டாக இருக்குன்ற, ஏதாவது சாப்பிட்றியா? இல்லை இல்லை, தூக்கம் தான் வருது, நான் போய் தூங்குறேன். ஏன்டா வேணான்ற? ஒன்றும் இல்லடி, தூக்கம் தான் வருது, நான் கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும். நான் போட்டுமா? ம் டேக் கேர். ஓகே. ம் பாய், குட் நைட். ம் அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல. அதான் தூக்க வருதுன்னு சொல்கிறாங்க, விடணும் பாரு, கம்மமான ஓட்டிட்டு. ஹலோ போடா. சரி, காலைல பார்க்கலாம். ஓகே சார் இங்கே தங்க போறீங்கன்னு சொன்னேன், எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் தெரியுமா? இதெல்லாம் பிளான் பண்ணி வச்சுருந்தேன், எல்லாம் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. நானும் தான். இன்னைக்கெல்லாம் என்ன, நாளைக்கு போகலாம், இல்லை அடுத்த நாள் போகலாம். இன்னைக்கு தான் போகணுமா என்ன? ம் சரி, டயர்டாக இருக்குன்னு சொன்னல, போ போய் தூங்க. ம் குட் நைட். குட் நைட். குட் நைட். ஆ இல்லை, நான் இன்னைக்கு புது தேனை பார்த்தேனா, அதான். என் ஹனியை தாண்டி வேற ஒரு பொண்ணு இன்னைக்கு பார்த்தனா, அதான். அந்த ஷாக்ல இருந்து நான் இன்னும் வெளில வரவே இல்லை. என்னோட ஹனியா அது? என்னது? ஐ மீன், அதான் சாதுவான பொண்ணாவே பார்த்துட்டேன்னா, எனக்கு தெரியல, ஹனி வந்து வேற மாதிரி மாறினாலா, அதான் யாரா அவ அப்படின்னு இருக்கு. ஒரே ஆச்சரியமா இருக்கு. உனக்கு கோவம்லாம் கூட வருமா? ம் உங்களுக்கு என்ன, ஏன் அவளை அடிச்சேன்னு சொல்லி தோணுதோ? என்ன? ம் அதான் பார்த்தனே, அவளை பார்த்தனே ஆண் வாய் திறந்து வச்சிருந்தீங்க, அப்போ 4 கொசு கூட வாய்க்குள்ள போயிட்டு வந்துச்சு. அப்படி இருக்கும்போது நான் வந்து உங்களை தொந்தரவு பண்ணிட்டேன்னு அதான் கேட்டேன். எப்பா எப்பா எப்பா, என்ன? ம் உண்மையை தானே சொன்னேன். ஸோ என் மேலேயும் உனக்கு கோவம் அப்படிதானே? உங்க இல்லையா? நான் ஏன் கோவப்படணும்? அப்படின்னா நீ அவன் என்ன தேவையில்லாத பார்த்தா அதனால தான் நடித்தேன், மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. எப்பயும் சொல்கிற மாதிரி தான், நீ கேடின்னு எனக்கு தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு கேடி இருப்பேன்னு நினைக்கல. பரவாயில்ல. ஸோ நான் தங்கச்சி சைட் அடிச்சேன்னு உனக்கு கோவம் அப்படிதானே? அப்படின்னா? அதான் ஆண் பாய் தொங்கிச்சிட்டு பார்த்தேன்னு சொன்னேன்ல, அதுக்கு தான். ஆமாம், ஒரு பொண்ணு பிள்ளை அப்படிதாங்க பண்ணுவாங்க, இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. ஐயோ டேனியா, என்னடா சொல்கிறவ? இந்த விஷயத்துக்கு எப்படி கோவப்படுறானா? நம்மளை பற்றி முடிச்சா தந்தா என்ன பண்ணுவா? கொஞ்சம் கஷ்டம் தான். என்ன? எதுக்கு? ஐயோ மைண்ட் வைஸ் இந்த சத்தமாக பேசிட்டுனா, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் போலயே. டேனியா, உனக்கு இவ வேணும்னா வாழை சுருட்டி வைக்கணும் போலயே. நம்ம என்னமோ நினச்சோம், மேடம் வேற மாதிரிலாம் இருக்காங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, உங்களுக்கு தூக்கம் வரலையா? வெளியூருக்கு வேற போறேன்னு சொன்னீங்க, நீங்க போய் தூங்குங்க. ஆ அதான் ஊருக்கு போகணும்னு சொன்னீங்கல்ல, அப்போ போய் தூங்க வேண்டியதானே? அதுக்கு தானே உன்னை கூப்பிட்டேன். அப்போதான் நம்ம நல்ல ஃப்ளோவில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு குறுக்கு போன பொண்ணு மாதிரி உன் தங்கச்சி சாங்கை போட்டு கேட்டு விட்டுட்டா. அதான் இப்போத மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாமேன்னு. இங்க பாருங்க, டைம் ஆயிடுச்சு, நீங்க போய் தூங்குங்க, நானும் போறேன், கையெடுங்க. அது எப்படி? நான் என்ன கேட்குறேன்னு எனக்கு தெரியும், எனக்கு அது வேணும். என்ன இவ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? அதுவும் அவங்க மேல கையை போட்டு நின்னுட்டு இருக்காங்க. ஐயோ சுடாத, கையெடுங்க. ஹாய், கையெடுங்க. இந்த நேரத்தில் நீங்க என்ன பண்ற?
அதுவா, அது ஒன்றும் இல்லை, தலைவலியாக இருந்தது. அதான் காஃபி போடலாமேன்னு கிச்சனுக்கு போனேன்னா, அப்போ இந்த பக்கமாக நீங்கள் வரதை பார்த்தேன். சரி, உங்களுக்கு ஒரு காஃபி போட்டு எட்டு வரலாமே தான். ஐயோ, காஃபியா? ஏங்க, உங்களுக்கு காஃபி பிடிக்காதா? காஃபிலாம் பிடிக்கும். நீங்க ப்ரிப்பேர் பண்ணி சொன்னீங்களே, அதுதான். ஐயோ, அப்பெல்லாம் இல்லைங்க. நான் காஃபி நல்லாவே போடுவேன். வேணாலும் தேனிட்டு கேளுங்க. தேனை? ம், காஃபி நல்லாவே போடுவேன். என்னடி பண்ணுற இந்த நேரத்தில்? ம், என்ன குளிர்ட்டு போச்சா? நீங்க காஃபி எப்படி போட்டாலும் சரி, அது ஓகே வந்தா கூட பரவாயில்ல. இப்போ நான் காஃபி சாப்பிட்ற மூலம் இல்லை. இந்த கிளைமேட்டுக்கு பயங்கர சில்லுன்னு வேற இருக்கா, அதான் கூடவே சேர்த்து இன்னும் சில்லுன்னு அதிகப்படுத்தலான்னு ஐஸ்கிரீம் சாப்பிட முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ நோ தேங்க்ஸ், நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு இருக்கேன். இப்போ எனக்கு காஃபி சாப்பிட்ற மூடு இல்லை. யூ கேன். ஏன், இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். சரி, நான் ப்ரிப்பேர் பண்ணேன், அதை உங்களுக்கும் சேர்த்து எடுத்து வரலான்னு. ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறீங்களா? ஏன், அதுதான் உங்கள் பிரச்சனையா? இல்லை இல்லை, நைட் டைம் இருக்கே, அதான் யோசித்தேன். எனக்கு நைட் டைம் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான் பண்ண போகிறேன். நீங்கள் இப்போது யா ஷோ, யூ கேரி ஆன். தேனே, ம், இங்கே என்ன பண்ணுற இந்த டைமில்? வா போகலாம். போகலாம். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் போங்க, அவங்க வருவாங்க. வேண்டாம், சொன்ன கேளுங்க. இல்லை, டைம் ஆயிடுச்சு, ரொம்ப லேட் ஆயிடுச்சுல, அதான். ஸோ வாட், அவன் என்ன காட்டில் இருக்கலாம், தெரியாத இடத்துல இருக்கலாம். வீட்டில் தானே இருக்கா, அதான் கூட நான் இருக்கேன்ல, அப்புறம் என்ன? அப்படிலாம் இல்லை, பார்க்குறவங்க ஏதாவது தப்பாக எடுத்துப்பாங்கல்ல. நீங்கள் ரெண்டு பேர் ஃப்ரெண்டாக பேசிட்டு இருப்பீங்க, ஆனால் பார்க்குறவங்க கண்ணு அப்படியே இருக்காதுல்ல, அதனால தான் சொன்னேன். தேனு, வா போகலாம். ஹலோ, ஒரு நிமிஷம் புரியாது உங்களுக்கு? நீங்கள் கிளம்புங்க, அவள் வருவான். போகும்போது டோரை லாக் பண்ணிட்டு போங்க. என்னடி நடக்குதுங்க? ம், அவனோட உரசிட்டு நின்றுட்டுருக்க. வா, ஒன்று வச்சுக்கிறேன், உனக்கு இருக்குடி. என்ன நடக்குதுங்க? இவன் எதுக்கு இந்த நேரத்தில் இவளோட பேசிட்டு இருக்கான்? அதுவும் இப்படி ஒட்டி நின்றுட்டு என்னவா இருக்கும்? நீங்கள் பாரு, அவள் ஏதாவது சொன்னா என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். என்ன சும்மா எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருக்காத. அப்படி இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவள் உன்னை மிரட்ட தானே கூப்பிட்டா? அவகிட்ட சொல்லி வை. என்ன இன்னொரு உங்ககிட்ட இப்படி சவுண்டாக பேசணும்னு வச்சுக்கோ, இனி நான் வேற மாதிரி பாப்பா. சொல்லி வை. சும்மா அதை டிஸ்டர்ப் பண்ணுறேன் சின்ன சின்ன டென்ஷன் ஏற்றிட்டு இருக்கோம் தங்கச்சிங்கிட்ட. எதுக்கு கோவப்படுறீங்க? அவன் எப்பவுமே இப்படிதான், நான் பார்த்துக்கிறேன். இனிமே அப்படிலாம் இருக்கக்கூடாது. எனக்கு முன்னாடி உன்னை திட்டலன்னு வச்சுக்கோ, என்னை வேற மாதிரி அவள் பாப்பா. புரியுதா உனக்கு? ஏன் கோவப்படுறீங்க? கோவப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். அது அது எனக்கு பழகிடுச்சு. அது எனக்கு அவ்வளவா பெருசாக தெரியல. அது உனக்கு பழக்கமாக இருக்கலாம், ஆனால் அது எனக்கு இல்லை. எனக்காக இவ்வளோ பேச வேண்டிய அவசியம் என்ன? அவசியம் இருக்குன்னு நினச்சி தான் பேசுகிறேன். என்ன அவசியம்? எல்லாரும் சாதாரணமாக பார்த்துட்டு போகிற ஒருத்தர் மட்டும் ரொம்ப கவனமாக பார்த்துட்டு இருப்பான். அந்த ஒருத்தன் கண்ணிலேருந்து வர கண்ணீர் துளி கூட அவனால தாங்கிக்க முடியாது. அந்த அளவுக்கு அவன் அவங்கள கவனமாக பார்த்துட்டு இருப்பான். யார் அந்த ஒருத்தவங்க? அது யாராவது எடுத்துட்டு போகிறாங்க. இங்கே பாரு, உன்னை யாராவது காயப்படுத்தினா என்னால் அதை பார்த்துட்டு இருக்க முடியாது. புரியுதா உனக்கு? ஹனி, இங்கே பாரு, உன்னை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உன் கண்களில் சந்தோஷம் விட காயங்கள் தான் அதிகமாக இருக்க மாதிரி இருந்தது. நான் அப்போ அதை பெருசாக எடுத்துக்கல, நான் ஃப்ரீயாக விட்டுட்டேன். ஆனால் இப்போ தான் தெரியுது, மனசுக்குள்ளே அவ்வளோ அவ்வளோ வேதனைகளை வச்சுட்டு வெளியில் சிரிச்சிட்ருக்கேன்னு. அந்த பொய்யான சிரிப்பெல்லாம் போய் உன் முகத்தில் உண்மையான சிரிப்பு பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். அதில் சின்னதாவது என்னோட பாட்டு இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஐ மீன், அந்த சிரிப்புக்கு பின்னாடி நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது மட்டும் இல்லை, இனிமேல் எப்போவுமே சந்தோஷமாக தான் இருக்கணும். இனிமேல் உன் கண்ணுக்கு கண்ணீரே வரக்கூடாது. அதுதான் எனக்கு வேணும். கண்டிப்பாக நல்லது முடியும். என்னென்னமோ சொல்றீங்க, எனக்கு புரியல. நான் போட்டுமா? உனக்கு புரியும்னு எனக்கு தெரியும். நான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியாதா? சொல்லு, தெரியுமா தெரியாதா? இது கூட தெரியாம இருப்பாங்க, நின்றுட்டு இருக்கீங்க. ஆஹா, அடுத்து என்ன பண்ண போறேன்னு சொல்ல பார்ப்போம். அமைதியாக போய் உங்கள் ரூமில் போய் படுத்து தூங்க போகிறீங்க. கேடி. என்ன? அதான் தப்பு. இப்போ நான் ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறேன். நல்லா சாப்பிடுங்க, ஆனால் என்ன விட்டுடுங்க, நான் போகிறேன். ஹலோ, அதிர்பி, நீ இல்லாமல் ஐஸ்கிரீம் சாப்பிட முடியும்? வேண்டாம். வேணும். பயமாக இருக்கு. இங்கே பாரு, நான் இன்னும் 3-4 days இங்கே இருக்க மாட்டேன். அதான் சொன்னேன்,
ஸோ எனக்கு எனக்கு கண்டிப்பாக வேணும். நீ ஈவினில் இருந்து எனக்கு கெஞ்சி விட்டுட்டு இருக்க. உனக்கு புரியுதா இல்லையா? இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்க. சும்மாவே அழகாக தான் இருப்பேன். அதுவும் இந்த ட்ரெஸ்ஸில் இந்த நைட்டில் பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருப்பேன். ஸோ என் உதடு எந்தன் உதட்டை தொட்டால் ஈரமண்டலம். உன் இழுத்து அணைக்கும் நேரத்திலே கோடி சஞ்சலம். சேர்ந்திருந்தால் ஏகாதசி. சேலக்கிட்டா ஒரே குஷி. இது வந்து வலையை விரிக்கும் மாட்டிக்கொண்டு நீ ரசி. நாக்கு மூக்கு நீளமான அழகு புள்ள. ஹலோ உங்களதான். சொல்லுங்க, காது கேட்குது. கொன்னுடுவேன். ரொம்ப நல்ல பையன் நினைச்சா பயங்கரமா நல்லா இருக்கீங்க. டைம் என்னன்னு தெரியும்ல. எல்லாரும் தூங்க போயிருப்பாங்க. எதுக்கு இப்போ கத்திட்டு இருக்க? ஏன் உங்களுக்கு தெரியாதா? தெரியாதனால தான் கேட்குறேன். என்ன பிரச்சனை உனக்கு? ஏதோ பெருசு டைலாக்ல விட்டீங்க. பொண்ணுங்களாவே பிடிக்காது. பொண்ணுங்களை பார்த்தா எரிச்சலா இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா, அதுக்கு என்ன போ? ம், இப்போ வெளியில நீங்க உங்க அண்ணன் உங்க தம்பி எல்லாம் ஒரு விஷயம் பண்ணீங்களே, அதுக்கு பேர் என்ன? அவங்கள விடுங்க. நீங்க என்ன பண்ணீங்க? ஒன்றும் பண்ணலையே. ஹலோ, நான் உங்களை ரொம்ப நல்ல பையன் நினைச்சேன். ஆனா நீங்க பயங்கரமா நல்லா இருக்கீங்க. நான் நல்ல பையன் உன்ட்டு சொல்லவே இல்லையே. அப்படின்னு அதுக்கு என்ன அர்த்தம்? உனக்கு என்ன வேணும்? எது வந்தாலும் டேரெக்டாக கேளுண்ணா. என்கிட்ட என்ன சொன்னீங்க? உங்களுக்கு பொண்ணுங்களாவே பிடிக்காதுன்னு சொன்னீங்க. அப்படித்தானே என்கிட்டயே நடந்துட்டு இருக்கீங்க. ஆமாம், அதில் என்ன டவுட் உனக்கு? ம், அப்போ இன்னைக்கு இப்போ சுடர் பார்த்தோன்னு என்ன பண்ணீங்க? ம், போச்சா? என்ன அமைதியாவே இருக்கீங்க? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நான் யாரை பார்த்தா உனக்கு என்ன? புரியல. இதுக்கு பேர் தான் ஜெலஸா? பொசிட்டிவ் ஆகுறியா என்ன? ஜெலஸா? நான் ஏன் ஜெலஸ் ஆகணும்? அதை பத்தி எனக்கு என்ன கவலை? பழமாச்சி வந்தது வாவே நீ பின்னடிக்க. என்ன? என்ன பண்றீங்க? ம், மேடம் பயங்கரமான போஸ்டில் நின்று ஒரு மாதிரி கோமா ஏதோ என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க. அப்புறம் அதை கேட்காம போகிறேன். என்ன கேட்க வந்த? ஆமா, நீங்க சுடர் பார்த்து கவுண்டர் கொடுத்தீங்கல்ல, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு டிஃப்ரெண்டாக இருந்தது. நம்ம கிட்ட ஒன்று பேசினாங்களே, ஆனா என்ன மாதிரிலாம் பண்றாங்களேன்னு. புரியல. ம், நல்ல பையன் நினைச்சேன். அதான். நான் எப்பயும் சொன்னேன் உன்கிட்ட நான் நல்ல பையன்னு. அப்படின்னா நான் உனக்கு ஹிட்லர் தானே. எப்போ நல்ல பையனா தெரிஞ்ச? நான் எப்போ உங்ககிட்ட சொன்னேன்னா நான் நல்ல பையன்னு? எல்லாம் எப்போ மேடம் ஹிட்லர்ல இருந்து நல்ல பையன் சேஞ்ச் ஆனேன்? அது வேற, அது வேற. ஆனா நீங்க இன்னைக்கு ஒன்று பண்ணீங்கல்ல, அதை நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லையா, அதனால தான். ஸோ ஜெலஸ் ஆகிட்டேன் அப்படிதானே? ஆ, ஜெலஸா? நான் எதுக்கு ஜெலஸ் ஆகணும்? அப்படிதான் இல்லையே. அப்படியே ரொம்ப கோவமா இருக்கீங்க மேடம். அது வந்து அதான் ஃப்ரெண்டுன்ற முறையில். எது ஃப்ரெண்டா? ஆமாம், நீங்கள் தான் சொன்னீங்கல்ல நம்ம 2 பேரும் நல்லா ஃப்ரெண்டாக இருக்கலான்னு. அதான் ஃப்ரெண்டுன்ற உரிமையில ஏன் அப்படி பண்ணீங்கன்னு கேட்டேன். ஓ, ஃப்ரெண்டுன்ற உரிமையில் நான் தப்பு பண்ணால் அதை வந்து திருத்தி என்ன நல்ல பையன் ஆக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படி தானே? ஆமாம், அப்படிதான். சரி, ஓகே. இப்போ நான் சொல்கிறது நல்லா கேட்டுக்கோ என்ன. நான் ரொம்ப ரொம்ப கெட்ட பையன், சரியா? நான் எந்த விதத்தில் உனக்கு நல்ல பையன் தெரிஞ்சேன்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ நல்லா கேட்டுக்கோ என்ன. கொஞ்ச நாளைக்கு அந்த பேட் பாய் வேணும்னு தூக்கி ஓரமாக வச்சுருந்தேன். இப்போ அப்பப்போ அது வெளில வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ பி கேர்ஃபுல், ஓகே? நான் எதுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும்? தின்னாத கொக்கு உண்டா, பெண்ணில்லாம கிக்கு உண்டா, தண்ணி வெறுக்கும் தவளை உண்டா, கனி இருக்க கவலை உண்டா. என்ன? நீ கேட்டு கேள்வி கண்டிப்பாக ஆன்சர் வேணுமா? நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டு தானே? ஆமாம், அதில் டவுட் உனக்கு? ம், சரி. டைம் ஆயிடுச்சு. நீங்கள் தூங்குங்க. நான் ஷைல கூட போய். ஏதோ கேட்க வந்துட்டு கேட்காம போகிறேன். இல்லை, டவுட் கிளியர் ஆயிடுச்சு. கிளியர் ஆகிடுச்சா? ம், தெளிவாக புரிஞ்சிடுச்சு. நான் தப்பாக கணக்கு போட்டிருக்கேன். இப்போ தான் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டேன். ரியல்லி எந்த அளவுக்கு கரெக்டாக புரிஞ்சு வச்சிருக்கேன்னு பார்க்கலாம் என்ன? என்னாச்சு?
இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ மைக் செட் வச்சு கத்துற மாதிரி கத்துனேன், இப்போ சவுண்டே வர மாட்டேங்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. டைம் ஆயிடுச்சுல, நீங்கள் தூங்குங்க, நான் ஷைலா ரூமுக்கு போகிறேன். அப்புறம் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட் இல்லை, உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் மறைக்க வேணாம்னு தோணுச்சு. இப்போ வேற மேடம் வேற ஒரு கொஸ்டின் கேட்டிங்கல்ல, அது கூட இது ரிலேட்டடாக தான் இருக்கும். எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஓகே, நான் ஆஃபீஸ் போகிறேன்ல, அங்கே ஆஃபீஸில் நிறைய பொண்ணுங்க வேலை பார்க்குறாங்க, தெரியுமா உனக்கு? அதில் ஒரு 3 பொண்ணுங்க இருக்காங்க, ரொம்ப க்ளோஸ் என் கூட. எனக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டெய்லி நைட் என்கிட்ட கேட்பீங்க என்ன சேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு, அதெல்லாம் அவங்க கூட தான். ஓகே, அதில் ரெயினுன்னு ஒரு பொண்ணு இருக்கான், பயங்கர க்யூட்டாக இருப்பான். உனக்கு ஒன்று தெரியுமா, நான் என்ன ட்ரெஸ்ஸில் போடணும் அதுக்கு மேட்சுன்னா மேடம் டெய்லி சேம் கலரில் ட்ரெஸ் போட்டுட்டு வருவாங்க, அந்த அளவுக்கு க்ளோஸ். இதுதாண்டி, இதை தான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நான் போகணும். கை எடுக்கிறீங்களா? கோவப்படல என்ன? அச்சோ, நான் இன்னும் நிறைய விஷயம் ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். ஏன்னா நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட் இல்லை, நம்ம 2 பேருக்கு எந்த ஒளி ஒரு மறைவு இருக்கக்கூடாதுல்ல, அதனால எல்லா விஷயம் ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். கோவப்படுற மாதிரி இருக்கு. இப்போ சொன்னால் அது நல்லா இருக்காது. என்ன பண்ணலாம்? நீ வேறு ஃப்ரெண்ட் ஐடியா, உன்கிட்ட வேறு அந்த விஷயத்த சொல்லாமல் இருக்க முடியாது. என்ன பண்ணலாம்? கோமா? நான் ஒன்றும் கோவப்படலையே, நான் ஏன் கோவப்பட போகிறேன்? நான் நார்மலாக தான் இருக்கேன். அடிப்பாவி, முழு பூசணிக்காக சோத்துக்குள்ளே அமுக்க பார்க்குறேன், அதான் மூஞ்சில் எழுதி விட்டிருக்கேன். எதுக்கு உனக்கு கோவம் வருது? இதெல்லாம் சரியில்லையே. நம்ம இவனை ரொம்ப நல்ல பையன் நினச்சி தப்பாக கணக்கு போட்டுக்கோம். இவன் பயங்கரமான கேடியாக இருக்கான், இப்படிலாம் விடக்கூடாதே. இது ரொம்ப தப்பாச்சே. என்கிட்டயே தைரியமா 3 பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸு, அதில் 2 பேரும் சேம் கலர் ட்ரெஸ் போடுவோன்னு சொல்கிறான். அப்படி ஒன்று இருடா, இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்தது. சின்ன பாரு, நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும். என்னெல்லாம் பண்ணுவான்னு தெரியலையே. கொஞ்சம் டவுட் இருந்தது, ஆனால் எவ்வளோ பெரிய கேடியா நீ. இரு ஒன்று சின்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு. பிளான் ரொம்ப பெருசாக இருக்கு. அது வந்து இதுக்கு பேர் தான் ஜெலஸ், புரியுதா? அப்புறம் என்ன, நான் கிளம்பட்டா? நீ அப்புறமா வரையா என்ன? என்னாச்சு? நல்லா தானே போயிட்டு இருந்தது. என்ன மறந்துட்டியா? இன்னைக்கு ஆள் இங்கே தான் இருக்காப்ல, தெரியும்ல? காலையாலே மணி ஏதோ மீட்டிங் இருக்குல்ல, இங்கேயே தங்கிட்டான். தெரியும். அப்புறம் என் கூட வரேன்ற? ஏதோ டைம் இருக்குன்னு சொன்னான். பார்க்கறதுக்கும் நல்லா தான் இருந்தான். தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, தூக்கம் வேறு வர மாதிரி இருக்குன்னா, சரி நீ போய் படுன்னு சொல்லிட்டேன். டிஸ்டர்ப் பண்ண வேணாம், தூங்கிட்டு இருப்பான். காலைல பார்த்துக்கிறேன். அந்தளவுக்கு நல்ல பிள்ளையா நீ? பரவாயில்லையே ரவுடி. சரி என்ன சத்தம் மறுபடியுமா? ஐயோ மாலினி, ரூம்ல இருந்து சவுண்ட் வர மாதிரி இருக்கு. நீ தூங்குறான்னு சொன்ன? ஆமாம், ரூம்ல இருந்து சவுண்ட் வருது. ஏதோ கிளாஸ் ஃப்ளவர் வாஷ்னு நினைக்கிறேன், கீழே விழுந்த மாதிரி. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தனே, நல்லா தூங்கிட்டு தான் இருந்தான். அதான் டிஸ்டர்ப் பண்ண வேணாமே நான் உங்ககிட்ட வந்தேன். தெரியலையே என்னவா இருக்கும். எதுக்கு டவுட்டு, உள்ளே போய் பார்த்துலாம். அப்படியா? நீ போய் பாரு, நான் போய் ஷைன் என்ன பண்ணுறாரு மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன். இருங்க போலாம். நீ போய் பார்த்துட்டு வா, நான் வரேன். சரி ரவுடி.